friends, welcome to கொங்குநாடு சமையல். நான் பானுப்ரியா விஜயசேகர். இன்னைக்கு நம்ம ஆப்பிள் ஜாம் பார்க்க போறோங்க. ஜாம்ங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐட்டம். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ஜாம் செய்யறதுனால உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த பயமே வேண்டியது இல்லைங்க. குழந்தைகளுக்கு தாராளமா கொடுக்கலாம். நம்ம கடையில வாங்குறதுல நிறைய preservatives, artificial colors எல்லாம் இருக்குங்க. அதனால அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்லயே செஞ்சு குழந்தைகளுக்கு நிறையவே கொடுங்க. ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் செய்கிறோங்கிறதுனால உங்களுக்கு அது ஹெல்த்தியானது தான். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கூடவே இட்லி தோசை ஏதாவது கொடுக்கணுன்னாலும் ஜாம் கூட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நாங்கள் ஆப்பிள் ஜாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஜாம் கூடவே நாங்கள் மாம்பழ ஜாமும் செஞ்சோங்க. பங்கனப்பள்ளி மாம்பழத்தில் செஞ்சோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு மற்ற ஜாம் ரெசிபியெல்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்னைக்கு ஆப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறோங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் அளவாக ஃப்ரூட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீர தீர ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாங்க. பீல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பிள் கோரர் வச்சுருந்தா அதில் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கட் பண்ணிவிட்டு விதை இல்லாமல் நம்ம ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிறோங்க. எடுத்து சின்ன சின்னதாக போட்டு நம்ம மிக்சியில் இதை அரைக்க போகிறோம். முக்கியமான விஷயம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. நீங்கள் எந்த ஃப்ரூட் எடுத்தீங்கன்னாலுமே தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படியே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டோங்க. ஆப்பிள் அயன் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறதுனால அரைச்சோன்னே கலர் மாறிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ இது எவ்வளோ இருக்குதுங்கிறத மெஷர் பண்ணிக்கிறோங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் 2 ஆப்பிள் போட்டு அரைச்சேன். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் ஆப்பிள் பியூரி எடுத்திருக்கீங்களோ அதில் நம்ம பாதி அமௌண்ட்டுக்கு சர்க்கரை போட போகிறோங்க. இந்த ஜாம் செய்கிறதுக்கு கெட்டி பாட்டம் பாத்திரம் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறோம். நீங்கள் கெட்டி பாட்டமாக இருந்தால் அடி பிடிக்காது. அதுக்காக தான். இப்போ நான் இதில் 1 கப் ஆப்பிள் பியூரி எடுத்ததுனால 1/2 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு சர்க்கரை கலக்கிறதுக்காக நம்ம ஒரு தடவை கலக்கி விட்டுக்கிறோங்க. இது நீங்கள் ரொம்ப நேரம் கலக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் நம்ம இப்போ கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கிறோங்க. கலர் பவுடர் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை கலர் போடாமல் செஞ்சாலும் தப்பில்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது சிட்ரிக் ஆசிட்ங்க. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். பார்த்தா சர்க்கரை மாதிரி, ஜவ்வரிசி மாதிரி சர்க்கரை மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் ஒரு பெஞ்ச் இப்போ ஜாமுக்கு சேர்த்திருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் வேணும்னாலும் சேர்த்தலாங்க. ஆனால் சிட்ரிக் ஆசிட் சேர்த்துனா உங்களுக்கு 1 மாதம் அப்படியே இருக்கும், கெடாமல் இருக்கும். அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துனா உங்களுக்கு ஒரு 10 நாள் தான் வச்சுருக்க முடியும். சிட்ரிக் ஆசிட் நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ஜாம் புளிக்குங்க. அதனால் ஒரு பிஞ்சுக்கு மேலே போட வேண்டாம். இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சிடறோம். சிம்மில் வச்சு இது நல்லா சுண்டுற வரைக்கும் இதை வேக விடணுங்க. அப்பப்போ இடையில கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அடியிலிருந்து கலக்கி விட்டோம்னா கீழே கொஞ்சமாக ஒட்டாமல் வருது இல்லைங்களா. இப்போ ஆப்பிள் ஜாமோட பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா பதம் மாதிரி தாங்க. நீங்கள் கலக்கும் போது பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் இது வேகட்டும். இது வேகும்போது கொதிக்கும் போதும் நல்லா தெரிக்குங்க. அதனால வேணா நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க. வெளியில் தெரிக்காமல் இருக்கும். சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கிறதுனால சுத்தமாக கெடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால ஜாமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஜாம் எடுக்கும்போது எப்போவுமே ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜாம் நல்லா பதத்துக்கு வந்துருச்சுங்க. பாருங்கள் கலக்கும் போது கீழே ஒட்டாமல் சுற்றுது பார்த்தீங்களா. இந்த பறக்கும் போது நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு நம்ம இதை அப்போவே நீங்கள் பாட்டிலில் போட முடியாது, கொஞ்சம் ஆற விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாமை கிளாஸ் பாட்டில்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கெடுறதும் ரொம்ப நாளைக்கு கெடாது, உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். கிளாஸ் பாட்டில்ஸ் கழுவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்துட்டு அப்புறம் ஜாமை அதில் போட்டு வைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது நான் கிளாஸ் ஜாரில் போடுறேங்க. நான் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்குறதுக்காக வெயிங் மிஷினில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 ஆப்பிள் போட்டிருக்கேங்க. கெமிக்கல்ஸ் இல்லாத ஹோம்மேட் ஜாம். அதனால் குழந்தைகளுக்கும் ரொம்பவே சேஃபானது, நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த 2 ஆப்பிள் போட்டதுக்கு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு 200 கிராம் ஜாம் கிடச்சிருக்குதுங்க. எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத பியூர் ஹோம்மேட் ஜாமுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஜாம் சாப்பிட்ற குழந்தைங்க இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க.
பிடிச்சது எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.